ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே புனித அந்தோணியார் பாவிகளுக்கு அறிவூட்டும் ஒரு பிரகாசமான ஒளி என்ற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க இங்கு வந்திருக்கின்றோம். This evening we have gathered here to meditate upon the topic Saint Anthony, radiant light enlightening sinners. இப்போ உங்களை யாராவது கேட்குறான்னு நினச்சிங்க, ஃபாதர் சகாயராஜ் யாருன்னு கேட்குறாங்க, என்ன பதில் சொல்வீங்க? If somebody is asking who is Father Sagayaraj, what you will tell? என்ன சொல்வீங்க? பிரின்சிபல் ஆஃப் சென்ட் ஜோசப். அது உண்மையா பொய்யா? இப்போ பிரின்சிபல் ஆகிறதுக்கு முன்னாடி தேர்போர் உங்க பதில் என்ன இருக்கணும்? யார் சகாயராஜன் கேட்டாக்கா அவர் ஆண்டவர் இயேசுடைய ஒரு ஊழியக்காரன் சொல்லணும். If somebody is asking you who is Father Sagayaraj, you should say Father Sagayaraj is a Catholic priest. And the principal parish extra fitting. So that is what Jesus told when he washed the feet of the disciples. இயேசு ஆண்டவர் அந்த பாத கழுவி என்ன சொன்னாரு? அருமையா சொன்னார், நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் அழைக்கிறீர்கள். You call me Lord, Savior and Master. You are right. நீங்க கரெக்ட் தான். If I, your Lord and your Master, has washed your feet, you have to wash one another's feet. ஆகவே உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் கால்கள் கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும். ஆகவேதான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டைட்டில் இருக்குது, நீங்களாம் மறந்துட்டீங்க. All the priests, all the religious, we have a title given by Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காரு. அதை நீங்களாம் மறந்துட்டீங்க. என்ன டைட்டில் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். How many of you know the title that Jesus has given us to priests and religious sisters? அதெல்லாம் எங்க சாமி தெரிய போகுது இல்லைங்களா? So we are called the servants of Jesus Christ. நாங்க யாரு? Servants of Jesus Christ. அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஓகே, என்னண்டு பிஷப்பு, போப்பு, ஆர்ச்சி பிஷப்பு, கார்டினல், ஆர்ச் கார்டினல், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஓகே, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்கு சேவகராக இருக்கு. யூ ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் ஒன் another. அதே போல எப்படி என்னுடைய ஐடென்டிட்டி மை ஐடென்டிட்டி இஸ் a servant of Christ. பட் நான் உங்களுக்கு கேட்டப்ப என்ன சொன்னீங்க? நீங்க பிரின்சிபல் அப்படின்னீங்க. ஓகே, ஸோ மை டைட்டில் இஸ் மை ஐடென்டிட்டி இஸ் servants of Jesus Christ. when I questioned you, you said I am the principal of St. Joseph Degree and PG College. அதே போல அந்தோணியாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நிறைய டைட்டில் கொடுத்துருக்காரு. Saint Anthony also has lot of titles. நம்ம ஒரே ஒரு டைட்டில் ஞாபகம் வச்சிருக்கு. என்ன அது? நீங்க கூட படிச்சீங்க இப்போ, worker of miracles. புரியுதுங்களா? So Saint Anthony has lot of other titles, but what we have done, worker of miracles. அது ஸ்பெஷலா என்ன மிரக்கல் அவர் பண்றாரு? What is special miracle Saint Anthony is making? Last article பாருங்க, அவரு ஒரு சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு புனிதர். அவருடைய நாக்கு இன்னும் அழியாம இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவரை போலீஸ்காரா பண்ணிட்டுக்கிறோம். புரியுதுங்களா? தட் இஸ் வாட் வி ஹவ் டன். ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவரை போலீஸ்காரா பண்ணிட்டுக்கிறோம். ஸோ Saint Anthony find us that article, this article. எனக்கு எங்கள் வீட்டில் சொம்பு காணா போச்சு, தங்கம் காணா போச்சு, அப்படி வேண்டிக்கிறோம். எப்பாவது அந்தோணியாரே என் ஆத்மா காண போயிட்டுக்குது கேட்டிருக்கிறோமா? நான்லாம் பாவம் செய்த பற்றி பல வருஷம் ஆச்சு. ஐ ஹவ் லாஸ்ட் மை சோல், ஐ ஹவ் லாஸ்ட் மை கிரேஸ், ஐ ஹவ் லாஸ்ட் மை சாங்டிட்டி. Saint Anthony, ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கெட் இட் பேக். ஜாம் பண்ணியிருக்கோமா? இல்லை. அண்டாவை காணோம், குண்டாவை காணோம் இல்லையா?
அவன் நாசமா போயிடணும், கை கால் வழங்காம போயிடணும், இப்படிதான் ஜெபம் பண்ணுறோம் நம்ம. That is what we are praying. But today St. Anthony is coming and telling us an important thing. He was a radiant light enlightening sinners. அவர் பாவிகளுக்கு அறிவூட்டு ஒரு பிரகாசமான ஒளி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஓகே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து when he started the public ministry, and the childhood லாம் விட்டுறலாம், let us forget about the childhood of Jesus. When he started the ministry, according to the Gospel of St. Mark, this was the opening sentence of Jesus, and I quote, repent and believe in the gospel. ஆண்டவர் இயேசு வந்து மார்க் வழியாக சொன்ன முதல் வார்த்தை, மனம் திரும்பி கடவுளுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கரெக்ட்ங்களா? இயேசு ஆண்டவர் சொன்னாரா? ரைட். மாதா வந்து லூர்து நகர்ல காட்சி கொடுத்தாங்க, அப்புறம் ஃபாத்திமால காட்சி கொடுத்தாங்க. நம்ம அதை என்ன மெசேஜ் கொடுத்தாங்க? வாட் மெசேஜ் மற்ற மேரிக்கு இன் லூட்ஸ் அண்ட் இன் ஃபாத்திமா? வாட் வாஸ் த மெசேஜ்? சேம் திங், மெசேஜ் ஆஃப் அவர் சன், ரிப்பென்ட் அண்ட் மேக் பெனன்ஸ் ஃபார் யுவர் சின்ஸ். இல்லைங்களா? சேம் திங், மனம் திருங்க, பாவத்துக்கு ஒருத்தல் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அதே ஒரு போதனை தான் புனித அந்தோனியார் செஞ்சார். by his preaching. St. Anthony did exactly what Jesus wanted him to do. He has got another beautiful title called the Hammer of Heretics. ஒரு beautiful title இருக்குது அந்தோனியார். Okay, the Hammer of Heretics. யார் அந்த heretics? யாரு? Those people who teach opposite to what the Bible teaches. Those people who teach opposite to what the church teaches. அதாவது மறைவுரை பைபிளுக்கு எதிராக பிரசங்கம் செய்கிறவர்கள், திருச்சபையின் போதனைக்கு எதிராக பிரசங்கம் செய்கிறவர்கள், இவர்களை தான் நம்ம என்ன பண்றோம்? ஹெரெட்டிக்ஸ் சொல்வோம். அப்படிப்பட்ட மக்களை புனித அந்தோனியார் தன்னுடைய போதனையினால் மனமாற்றினார். He was a light. He was a light. In the Bible we read, my dear brothers and sisters, இயேசு ஆண்டவர் ஜக்கேயு வீட்டுக்கு போறார். Jesus goes to the house of Zacchaeus. So அங்க போன உடனே இயேசு ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு, Zacchaeus, on this day you cheated 5 lakhs with somebody, on this day you wrote 2 lakhs less in your account, on this day so much of black money you transferred to your mother-in-law's account. அப்படி சொன்னாரா? Did he say that? அப்படி சொன்னாரா? இன்னைக்கு இந்த தப்பு பண்ண, இன்னைக்கு இந்த தப்பு பண்ண, இவ்வளவு மோசப்பட்டு சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. ஓகே, அந்த சைலன்ஸ், அமைதி, இந்த சைலன்ஸ், the presence of Jesus made Zacchaeus to realize that I am a sinner. ஆண்டவர் இயேசுவுடைய அந்த பிரசன்னமானது ஜக்கேயுவை தன்னுடைய தவறை உணரச் செய்தது. So what Jesus did when he walked on this planet earth, St. Anthony did when he walked on this planet earth. புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ, என்ன போதிச்சாரோ, அதை தான் புனித அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்க்கையில மக்களுக்கு போதிச்சார். He was a radiant light enlightening sinners. 2 things I would like to share with you. Number 1, there was a group during this time of St. Anthony who were opposing his preaching because St. Anthony never spoke what people wanted. St. Anthony spoke what God wanted. புரியுதுங்களா? அதான் வித்தியாசம். சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் சகாயராஜ் எப்பவுமே கோவமாகறாரு, அவர் முதல்ல மூஞ்சே சரியில்லை, அது மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக். நான் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதில் வேற கோவமாகறாரு. அருமையான சகோதர சகோதரிகளே, இது வந்து பீடம், ஸ்டேஜ் இல்லை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பீடம், இது ஸ்டேஜ் இல்லை, இது டிராமா இல்லை, இது வந்து கேல்வரி. அதுதான் நம்முடைய விசுவாசம். புரியுதுங்களா? So ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? When God appeared to Moses on the burning bush, when Moses was coming, what did God say? Moses, take off your shoes because the place where you stand is the holy ground. This is the holy ground. I am not a joker here. Okay, I am not a joke. Okay, occasionally we can do that. அடிக்கடி ஜோக் அடிக்கலாம். ஆனா இது வந்து பலிபீடம். இது வந்து பலிபீடம். இது ஸ்டேஜ் இல்ல. ஓகே, இது வந்து டேபிள் இல்ல. இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த கல்வாரி மலை.
ஆகவேதான் இங்க வந்து என்ன பிரீச் பண்ணோம்? ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன பிரியமோ அதான் பிரீச் பண்ணோம். அதான் அந்தோனியார் செஞ்சார். Therefore அவருக்கு வந்து ஒரு குரூப் ஆப்போசிட், எல்லாம் குரூப் ஆப்போசிட்டா இருக்காங்க இல்லையா? இல்லைங்களா? எனக்கு ஒரு குரூப் இருக்குது ஆப்போசிட்டா. ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் இட். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணாரு அந்தோனியார்? அவங்க பிரசங்கம் கேட்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு? நேராக கடல்ல போய் கடல்ல மீன்களுக்கு போதிக்கிறார். So when people refuse to listen, what did Saint Anthony do? He went and preached to the fish of the sea and they came and listened. So Saint Anthony அவங்களுக்கு வெளிப்படுத்தின, நீங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் கடவுளுடைய வார்த்தையை மறுத்து நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக அந்த மக்களுக்கு தெரிவித்தார். Therefore Saint Anthony informed or preached to the heretics and to the opposing team that you are refusing the word of God and that is sin for you. இரண்டாவதாக உங்களுக்கு தெரியும் நற்கருணை புதுமை. There was a person who never believed in the presence of Jesus in the Eucharist. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? ஸோ ஒரு நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார்ன்ற ஒரு உண்மையை ஒரு ஆள் ஏற்றுக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும். How did he prove? Most of you know. I need not tell that. How did he prove? நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, டுடே how many of us are conscious that Jesus is in my church? எத்தனை பேர் how many நமக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? Do I have that? Not feeling, no feeling. This is not feeling. This is the real presence of Jesus Christ. Therefore அன்னைக்கு அந்த ஆள் பண்ண அதே பாவத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கணுமோ? If Bible beautifully says in the book of Ecclesiasticus, my dear son, when you enter to serve the Lord, walk slowly. எங்க டெம்பிள்ல, in the temple of God. இன்னைக்கு வந்து இந்த கோவிலானது பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு ஃபங்க்ஷன் ஹால் ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு. ஆமாவா இல்லைங்களா? They become a function hall. What did Jesus say when he cleansed the temple of Jerusalem? What did he say? My house shall be called house of, சொல்லுங்க, house of prayer. And what we are made out of it? You know what you are doing. So என் வீடு ஜெப வீடு. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இதோ Saint Anthony, radiant light of sinners. இன்னைக்கு நமக்கு today he is talking to each one of us. Today he is opening our hearts. He is standing as a ஒளி நம் பாவிகளுக்கு அறிவூட்டு ஒரு பிரகாசமான ஒளியாக இருக்கின்றார். நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய போதனையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்து. We need to change. We need to change. In the life of Saint John Paul II, there is a beautiful miracle I would like to share with you. தமிழ் சொல்ற கவலைப்படாதீங்க. Pope John Paul II, Saint Pope John Paul II, once he was in the United States in a particular place and he was given residence in a seminary, major seminary. And you know, Pope John Paul II had a lot of security threat. They go minute by minute, not hour by hour, entire schedule was packed, all security reason. So one evening, maybe after supper, Pope John Paul II seems to have said to his secretary, there is a small chapel nearby, walkable distance. I want to go and spend some time. The security person said, Your Holiness, not possible. Okay, you pray to Jesus in the church only. No, you don't allow it because you have security threat. We cannot allow you. Please excuse Your Holiness, please. I don't know what happened. At last, what happened? Pope was pressing on. They said, please give us a few, maybe 1.5 hours. Why? We need to completely scan through the chapel because you are going in there. So Pope said, okay, fine. Sometime they gave and they took the security dog, the sniffer dog. Please listen carefully. They took the sniffer dog into the chapel. Okay, the sniffer dog went all around the chapel. Please, I'm getting goosebumps now. It came in front of the Blessed Sacrament and started barking. Okay, it came to the Blessed Sacrament, started barking. So security personnel rushed inside to see what's happening, why the dog is barking. And they could not see any human being. And the same was communicated
to the secretary, and the secretary communicated. So the dog recognized that Jesus is the blessed sacrament. Today, my dear people of God, we are losing this. அதாவது போப் ஜான் பால் II வந்து போப்பான இருக்கிறப்ப அமெரிக்காவுக்கு ஒரு முறை போயிருந்தாருங்களாம். அங்கே வந்து அவருடைய ஒரு குரு மடத்தில் மேஜர் செமினாரில் வந்து அவருக்கு ரூமான அரேஞ்ச்மெண்ட் தங்கியிருந்தார். என்னமோ ஒரு நாள் வந்து அங்கே ஒரு சின்ன இங்கே பிளஸஸ் சாக்ரமென்ட் சாப்பிள் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு சின்ன பிளஸஸ் சாக்ரமென்ட் சாப்பிளுக்கு கொஞ்சம் நடக்கிற டிஸ்டன்ஸில் நான் போய் அங்கே பார்த்துட்டு வரேன்னா செக்யூரிட்டிக்காக சொன்னால் முடியாது ஆண்டவரே, முடியாது, உங்களுக்கு த்ரெட் இருக்கு. எப்படியோ சரி, அவர் ரொம்ப ப்ரெஸ் பண்ணதுனால அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் போய் செக் பண்ணிட்டு வரோம், செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு வரோம். ஒரு நாயை கூப்பிட்டு போனாங்க உள்ள, ஸ்னிஃபர் டாக் சொல்லுவாங்க, மூந்து பார்க்க நாய். அந்த நாய் வந்து சாப்பல் முழுக்க சுற்றி வந்து பார்த்துட்டு நற்கரணை முன்னாடி உட்காந்து முட்டி போட்டு கொலைக்க ஆரம்பிச்சுச்சான். சரிங்களா? அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த நற்கருணை ஆண்டவரை தான் அந்தோனியார் முழுமையாக விசுவாசித்து வந்தார். The soul of Saint Anthony's spirituality was the blessed sacrament. அந்தோனியாருடைய பக்தியானது எங்க இருந்துச்சு? அந்தோனியார் பக்தியானது நற்கருணை ஆண்டவர் மீது தான் இருந்தது. நீ நம்ம பக்தி எங்க இருக்கு? உண்மை அருமையான தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. as the thread so the saree, தாயை போல சேயின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் அந்தோனியார் பக்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்தோனியாரிடம் இருந்த அந்த விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா? அந்த அந்தோனியாரை போல நாம் அந்தோனியாருடைய வாழ்க்கை வரை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் வாரத்துக்கு கண்டிப்பா பாவசைக்கம் தான் பண்ணுவாராம். இட் இஸ் ரெட். இந்த நம்ம அதெல்லாம் விட்டுறோம். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வி லீவ் ஆஃப். அவங்களும் தேர் தூக்குறாங்க, நம்மளும் தேர் தூக்குறோம். அவங்களும் பேப்பர் போடுறாங்க, நம்மளும் பேப்பர் போடுறோம். அவங்களும் பட்டாசு வெடிக்கிறாங்க, நம்மளும் பட்டாசு வெடிக்கிறாங்க. அவங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, நம்ம பிரெட்டு காஃபி கொடுக்குறோம். இப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் பிரியமான சகோதர சகோதரர்? இதுதான், this is wrong, இதுதான் தப்பு. So when we are come to reflect upon this topic, Saint Anthony radiant light enlightening sinners, this evening Saint Anthony is enlightening us that not becoming close, not developing a devotion to the blessed sacrament is sin. Not listening to the word of God is sin. Not reading the word of God is sin. Not frequenting the blessed sacrament of confession is sin. ஆகவே அந்தோனி என்ன சொல்ல தெரியுங்களா? நாம் ஒவ்வொருவரும் பாவிகள், நமக்கு தெளிவை கொண்டு வராரு. என்னென்ன தெளிவு கொண்டு வராரு? நம்ம பைபிளை படிக்காமல் இருக்கிற போது நாம் பாவம் செய்கின்றோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் ரீடிங் இருந்துச்சு. என்ன ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்துச்சு? நம்ம பைபிளை படித்தோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்ல சொல்றாங்க. ஸோ யாராச்சும் சொல்றாங்க, செயின்ட் ஜேம்ஸ், செயின்ட் பீட்டர், செயின்ட் ஜான், அந்த பெரியவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. யாருக்கு? நான் ஜூவிஷ் கம்யூனிட்டி லெட்டர் அனுப்புறாங்க. என்னன்ட்டு, some of us came to you and confused you, and these some of us who came and confused you did not have any authority, any approval from us. What was the confusion, my dear people of God? In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செஞ்சாங்க. விருத்த சேதனம்னாக்கா நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சுன்னத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாரும் செஞ்சாங்க. ஓகே, இன்க்ளூடிங் ஜீசஸ், இன்க்ளூடிங் பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். இப்போ என்னாச்சு? இந்த யூதர்கள் எப்போ கிறிஸ்துவர்களாக மாறினாங்களோ அப்போ என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் வாங்கினாங்க. Okay, when these Jewish people who already had circumcision became Catholics or Christians, they accepted baptism. So already they had what you call circumcision plus baptism. புதிய பிரச்சனை வந்துச்சு. non-Jewish people when they converted, they received only baptism. These Jews என்ன பண்ணாங்க? No, baptism மட்டும் பத்தாது, நீங்க என்ன பண்ணணும், நீங்க விருத்த சேதனம் கூட பண்ணணும். So baptism alone is not enough, you should also undergo circumcision. This was the confusion. So the apostles say, உங்ககிட்ட கன்ஃபியூஷன் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணுகிறோம்.
நிறைய கன்ஃபியூஷன் வாழ்க்கையில். so much of confusion, what to do, what not to do, what to do and what not to do. போன வாரம் ஒரு கப்பல் என்ன பார்க்க வந்தாங்க. ஓகே, உங்கள்கிட்ட பேசணும்ப்பா வந்து பேசினாங்க. கீழே எங்கள் வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, அம்மா அந்த குழந்தை மேலே பொட்டுக்கு அழிச்சிட்டு போங்க, பாத்திரம் திட்டுவார் அப்படின்னு. எங்கே ஒரு பெரிய பொட்டு வச்சுருக்காங்க, அது அழிச்சாங்க பாருங்க, மூஞ்செல்லாம் கருப்பாகி போச்சு, ஏன் மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா அப்படி பண்ணீங்க? இல்லை ஃபாதர் நீங்கள் திட்டுவீங்க. அப்போது நான் திட்டுறேன் தான் அழிச்சிருக்கீங்களா? ஸோ பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கோல்ட் யூ, யூ ஹேவ் erased it. You did not have faith that my child is protected by the guardian angel. தெரியல ஃபாதர். ஸோ உங்களுக்கு என்ன, ஃபாதர் சகாயரா திட்டுவாருன்னு அழிச்சிங்களே தவிர, என் குழந்தைக்கு கடவுள் ஒரு காவல் சம்மனத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த காவல் சம்மனத்தை என் பிள்ளைய பாதுகாக்கும். அந்த விசுவாசம் இல்லையே இன்னைக்கு நமக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் கண்டிப்பாக தியானம் பண்ணோம். இதோ எல்லாமே திருவிழாடுகள், நம்மளோட திருவிழாடுகள். ஸோ இந்த திருநாள்லேருந்து அடுத்த ஜூன் 13, 2026 நம்ம அந்தோனியார்ட்ட ஒரு வாக்கு கொடுக்க முடியுமா? என்னன்ட்டு, அந்தோனியாரே, ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே ஐ வில் ரீட் 10 lines ஆஃப் த பைபிள். ஒன்லி 10 lines என்ன, பெரிய சாப்டராக படிக்காதீங்க நீங்கள், அது ரொம்ப டைம் ஆகும். நிறைய வேலைலாம் இருக்குது, வாட்ஸ்அப்பு, இமெயில், ஃபீமெயில், ஷீமெயில், ஆல் தி மெயிலாம் இருக்குது, டைம் ஆகும். ஓகே, படிங்க. ஸோ அந்த படிக்க see Bible very beautifully says, when the fullness comes into your life, the partial will give way. நிறைவானது உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது குறைவானது அகன்று போகும். Who is the fullness of life? John chapter 10 verse 10, I came that you may have life and have it abundantly. நான் இந்த உலகிற்கு வந்தது நீங்கள் வாழ்வு பெறும்படியாக, அந்த வாழ்வை முழுமையாக பெறும்படியாக வந்தேன். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அந்தோனியாரின் நவநாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். அந்த அந்தோனியாரை போல மாறணும். ஒரு டைட்டில் இருக்குது அந்தோனியாருக்கு, என்னன்ட்டு, பிசாசுகளை நடுநடுங்க செய்தவரே. ஸோ there are title to Saint Anthony terror of demons. ஓகேவா, ஒத்துக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? அப்போ நீங்களும் நானும் we are demons. பிசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த வல்லமை எங்க இருந்து? Where did he get that? Because Jesus said in the Gospel of St. John chapter 14, the one who believes in me will do the same thing I did. He will do even greater things. அதான் முடிஞ்சிச்சு. அவர் நம்பினார், நம்ம நம்புறதில்லை. என்னில் விசுவாசம் வைக்கிறவர்கள் நான் செய்த காரியத்தை செய்வார்கள். இயேசு ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்? அதைவிட பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். If you happen to just Google, you may find, I know you may find or you may not find, Saint Anthony, when he was a 10-year-old boy, that age I don't remember exactly, Satan was chasing him and coming. Anthony ஒரு 10 வயசு இருக்கிறப்ப பேய் துரத்துன்னு வந்துச்சான். Because very very powerful mind from childhood onwards. அவர் வந்து என்ன பண்றாரு, ஓடுறாரு. Small boys and Anthony running, he want to enter into the church. Okay, you want to enter into the church. உள்ள போயிடலான்ட்டு போனாக்கா கதவு சாத்திட்டு இருக்குது. So Saint Anthony falls on the ground in front of the church. இப்போ நீங்க தான் Saint Anthoniயார், 10 வயசு அந்தோனியார். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ என்ன பண்ணிருப்பீங்க? You got the sequence. You are 10-year-old Saint Anthony, Satan is coming and chasing you. You want to run and enter into the church, and the church is closed. You fall on the floor of the temple, the church. What you will do? What prayer you will pray? Our Father, Hail Mary. Very good. Apra? Now what Saint Anthony did? Look at that, as a young boy. நீங்கெல்லாம் கப்புள்ஸ் டேவா? நீங்கள் என்ன தெரியலப்பா, கப்புள்ஸ் டேவா? ரொம்ப அழகாக சூப்பராக வந்தீங்க. வெரி குட். ஓகே, வீடியோலாம் எடுத்துருக்காங்க, யூடியூப்ல சூப்பராக வரும். சரி, அவங்க அப்பா அம்மா அந்த அப்பா அம்மா அந்த சின்ன குழந்தை மைண்டில் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? Saint Anthony கீழே விழுந்த உடனே with his finger he drew the sign of the cross like this, and from here fire went and attacked the Satan. புரியுதுங்களா? அந்த கீழே விழுந்த உடனே அவர் பயப்படல, அப்படியே ஒரு சிலுவை போடுறாரு. அந்த சிலுவையிலேருந்து நெருப்பு போய் அந்த சாத்தனை அடிக்குது.
நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? ஐயோ சிலுவைலாம் வேணாம் ஃபாதர், சிலுவைலாம் வேணாம் ஃபாதர், ரொம்ப கஷ்டம் ஃபாதர். இப்போ சிலுவை இல்லாம நம்ம எத்தனை பேர் டாட்டாவும் அம்பானியாக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை வந்தாக்கா கஷ்டம். இப்போ சிலுவை இல்லாம எத்தனை பேர் டாட்டாவோ அம்பானியோ இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். இதான் பிரியமானது. அது கூட ஒரு பாவம் பாருங்க. எனக்கு சிலுவை வேண்டாம். நம்ம என்ன பண்றோம்? எனக்கு உயிர்த்த ஆண்டவர் மட்டும் வேண்டும். ஐ வாண்ட் ஒன்லி ரெசரக்டட் ஜீசஸ், க்ரூசிஃபைட் ஜீசஸ் ஐ டோன்ட் வாண்ட். இது கூட ஒரு பாவம். ஸோ when we go on, இதெல்லாம் எதுக்கு வருதுனாக்கா பிரியமான சகோதர சகோதரி, நம்மகிட்ட லைட் இல்லை. we don't have light with us. of course அந்த லைட் இருக்குது வீட்டில், பட் அந்த ஞான ஒளின்னு சொல்லுவாங்க, லைட் ஆஃப் கிரேஸ், அது இருந்துச்சு வச்சுங்களேன், half of the things we will stop doing. we will go only by what God, any situation, எந்த சூழ்நிலையிலும். பாருங்க, இப்போ ரொம்ப அழகாக இன்ட்ரோடக்ஷன் படிச்சாங்க. ஓகே பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள். Letter of St. Paul to Colossians chapter 3, St. Paul says, let the words of Jesus Christ dwell in you richly. இயேசு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதாக. நம்ம வீட்டு எந்த வார்த்தை இருக்குது? 6:30 மணிக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆனாக்கா 10:30 மணிக்கு முடியுது. எந்த வார்த்தை வீட்டில் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. let the words of Christ dwell in you richly. அப்போ அந்த word of God சொல்ல நமக்கு, the word of, in any situation the word of God will definitely tell us. இன்னைக்கு நம்ம என்ன திருநாள் கொண்டாடுற ஞாபகம் இருக்கா? what is the feast we celebrate today? Mary, mother of the church. என்ன beautiful feast அது, Mary, mother of the church. Saint Anthony believed in Mother Mary. பாருங்க, அவருடைய இடுப்புல ஜோமா இருக்குது. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் கிட்ட ஜோமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். போய் சொல்லுங்க, போய் எவ்வளவு பேர்? பாதி பேரா? மற்றவங்கெல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குது ஃபாதர், ஆப்பிள் ஃபோன். வாட் லேட்டஸ்ட் வெர்ஷன் நவ? 16. ஐ காட் ஆப்பிள் ப்ரோ 16 ஃபாதர். மன ஜோமான இல்லை. ஆகவே அருமையான நம்ம என்ன பண்றோம்? நமக்கு Pope John Paul II told once upon a time, the greatest sin of this world is it has lost the sense of sin. Beautiful statement. Anything is okay, everything is okay. Anything is okay, everything is okay. No, it is not okay. பிரியமான சகோதர சகோதரி, இப்படிதான் வாழணும். God beautifully says, okay, whatever I command you, God told to Moses, tell them to follow. They should make what he called, I kind of write the word of God, tie it here and tie it here. Why here? Like தாவிஸ் கட்டறாங்க அந்த மாதிரி. என்னன்னா, what you tie here? Oh Israel, listen, the Lord your God is one God. You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, with all your strength. இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே. உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு வலிமையோடும், முழு அன்பு செய்வாயாக. அந்த வார்த்தையை இங்க கட்ட சொன்னார் ஆண்டவர், இங்க கட்ட சொன்னார். நம்ம எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போய் கட்டின்னு வரோம். அப்படி பாருங்க, how that is the Saint Anthony, radiant light enlightening sinners. Saint Anthony enlightening us today, my dear people of God. Let this feast be a different feast. ஒரு வித்தியாசமான ஒரு விழாவாக இருக்கட்டும். ஓகே, வித்தியாசம். ஓகே ரைட், நமக்கு தேர் வேணும் அல்ல, எல்லாத்துக்கும் மேலாக. இங்க எத்தனை பேர் இருப்பீங்க? How many of you are here roughly? How many of you roughly? Come on. ஒரு 300 இருக்குமா? Yes, 300 people. When you walk down that road into your lane, power should go from you. Otherwise லைன்ல போக சொல்ல முடியாது. ஓகே பாருங்க, that is the effect. Saint Anthony, wherever he went, what people understood, yes, there comes a man of God. மாதா எங்கெங்க போனாங்களோ, yeah, here comes a woman of God. நம்ம என்ன பண்றோம்? ஒரு கடமை முடிஞ்சிச்சு. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, let us take 3 important lessons from Saint Anthony's life today. First and foremost, Saint Anthony is inviting us to reflect of our life. How much percentage of my life is totally guided by the word of God? என் வாழ்க்கையில எத்தனை சதவீதம்னாக்கா பெர்சன்டேஜ், என் வாழ்க்கையில எத்தனை பெர்சன்டேஜ் கடவுளுடைய வார்த்தையால் வழிநடத்தப்படுகிறது? Second, how many times I come to the blessed sacrament or
I come to the mass, and when the priest is raising up the body of Jesus, I take decision there. எத்தனை முறை என் வாழ்க்கையில் நான் முடிவு எடுக்கிறப்ப இது பண்ணணுமா வேணாமா, அந்த முடிவை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குருவான உயர்த்தி காட்டுகிற பொழுது எடுக்கிறேனா இல்லை. அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த கன்சல்டேஷன், இந்த கன்சல்டேஷன். மூன்றாவதாக பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரை போல நான் வல்லமை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். Am I living like I'm full of power? See, there is no difference between Saint Anthony and us. You know why? Saint Anthony had access to the same Bible that you and I are having. Are you with me? Saint Anthony prayed the same rosary which you and I are praying. Saint Anthony received the same Jesus Christ which you and I have received. அந்தோனியார் கிட்ட அதே பைபிள் தான் நம்மளும் படிக்கிறோம். அந்தோனியார் அதே ஜோமா நம்ம சொல்றோம். அந்தோனியார் வாங்குற அதே நற்கருணை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்போ எங்க ப்ராப்ளமு? நம்மள்ட்ட தான் ப்ராப்ளம். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கர் இருக்கின்ற அந்த விசுவசித்தால் நமக்கு அது ரிச்சுவல் ஆகிடுது. அது ஒரு ரிச்சுவல் ஆகிடுது. உங்கள் கோயில் எப்படி தெரியல, சில கோயில் நான் பார்த்துருக்கேன். சில பேர் சாமியார் நன்மை எடுத்துன்னு போகணும். எங்க கொயர்கிட்ட priest has to go and give the holy communion. பாடினே இருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், என்னில் வாரும் என்னே பாடுவ என்ன, வாட் இஸ் தட்? பல்லியா படக்கு நடிக்கிறது கூட. ஆர் யூ லிசர்ட்? ஆர் யூ லிசர்ட்? வாட் இஸ் தட்? இட் இஸ் த பாடி ஆஃப். பாருங்க, நான் சொல்லுங்க சிரிப்பா இருக்கலாம், பட் யூ ஆர் கமிட்டிங் a very grave mistake. Okay, I will not share my glory with anyone, God said. என்னுடைய மகிமையை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஓகே, ஒரு ஆர்டினரி எம்எல்ஏ வந்தார்னாக்கா, நான் பார்த்துருக்கேன், இங்கே நடந்திருக்கு, இந்த கோயில் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு, இந்த கோயில் நடக்கல. எம்எல்ஏ வந்தாக்கா நன்மை விட்டு ஓட்டம் தான் சால்வ் போடுறதுக்கு. ஒரு எம்எல்ஏக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஓகே, பர்டிகுலர் எம்எல்ஏக்கு பீப்புள் லெஃப்ட் மாஸ் அண்ட் வெண்ட் அவே. நானும் இன்னொரு ஃபாதர் பிச்சைக்காரமாக உட்காந்துருந்தாங்க, சரிங்களா? இல்லை, எங்களுக்கு தெரியும் யார் முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் நன்மை வாங்க வர்றப்ப சில பேர் அப்படி அதாங்க, யூ ஷுட் பிகம் கான்ஷியஸ். நன்மை வாங்க வரப்ப அப்படி பாடி பில்டர் மாதிரி வர்றது. நோ, ஹம்பிள் ourselves. பாருங்க, பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது என்னன்ட்டு, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புக் ஆஃப் ஐசாயா. the more you honor me, the more I will bless you. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆனர்னு சொன்ன உடனே உண்டியில் காசை கொட்டணும், பிரெட் வாங்கி வைக்கணும், கருப்பு காபி வாங்கி வைக்கணும், அப்புறம் அதான் அது மகிமை கிடையாது. To live like Saint Anthony. Whatever decision Saint Anthony took in the presence of the Blessed Sacrament. Lord, I am taking my decision in your presence. அவ்வளவுதான், ஆண்டவர் பார்த்துக்குவாரு. Bible beautifully says, book of Proverbs, commit your life to the Lord and the Lord will act upon you. Matter ends there. Commit your life to the Lord and the Lord will act upon you. உங்கள் வழிகளை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள், ஆண்டவர் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான நவநாளில் அந்தோனியார் வழியாக ஆண்டவர் நாம் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கின்றார். நன்றி சொல்வோம். ஆண்டவர் நன்றி சொல்லி, அந்தோனியாருக்கு நன்றி சொல்லி, அந்த அந்தோனியாரை போல நாமும் கடவுளுடைய வார்த்தையால் வழிநடத்தப்பட்டு, நற்கருணையினால் வழிநடத்தப்பட்டு, எல்லா சூழ்நிலையிலும் அந்தோனியாரை போல பொறுமையோடும் சாந்தத்தோடும் கடவுள் சித்தத்தின்படி வாழ தேவையான வரங்களுக்காக தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.